السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் மென்மைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நாம் இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உடல் ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிவிட்டும் வருகிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கியருவானாக. நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிக்கிற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. மரணித்தும் மரணிக்காத இறைநேசரின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருவானாக. நாளை மறுமையிலே மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவ்துல் கௌசர் என்கிற தடாகத்தின் நீர்வருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் நம் அனைவரும் அவரோடு சங்கமிக்க செய்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய நிக்காவையும் ரிலாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களை, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறார். வஜஅலலகுமுல் லைல லிதஸ்குனூ ஃபீஹி. உங்களுக்கு நாம் இரவை ஏன் ஆக்கினோம் தெரியுமா? அதிலே நீங்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும், நிம்மதி அடைய வேண்டும் என்று சொல்லி இரவை படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா என்று சொல்லுகிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகையில் சிறந்த தொழுகை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை என்பார்கள், நோன்பில் சிறந்த நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு என்பார்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நோன்பு முடித்தார் என்று சொன்னால் ஒரு நாள் நோன்பு வைப்பார்கள், மறுநாள் நோன்பை விட்டு விடுவார்கள். அதுபோன்று தொழுகை என்று பார்க்கிற பொழுது இரவின் பாதி வரைக்கும் தூங்குவார்கள், அதற்கு பிறகு எழுந்து இறைவனை தொழுவார்கள். இந்த தொழுகைதான் ஆக சிறந்த தொழுகை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்றாங்க. இன்னைக்கு ஐரோப்பிய கண்டங்கள் எல்லாம் திகைத்து போய் இருக்கிறதாக ஒரு தகவல் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இரவில் மக்கள் தூங்கக்கூடிய பழக்கத்தை இழந்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்களும் இளைஞர்களும் இரவில் தூங்குவதே இல்லை. காரணம் என்று சொன்னால், அவர் வேலை விட்டு வந்தவுடன் தன் தாயினிடத்தில் சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பிட்டா அடுத்த நாள் காலையில வந்து வீட்டில் படுக்கிறான். என்ன காரணம் அப்படின்னா, எல்லா மதுக்களுக்கும் மாதுகளுக்கும் அடிமையாகி போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மது குடித்தவனை கூட திருத்தி விடலாம். இன்றைக்கு கொக்கை என்கிற ஒரு போதைப் பொருள் வந்திருக்கிறது, மாத்திரை மூலியமாக போதைப் பொருள் வந்திருக்கிறது. இதை அதிகமாக குடித்துக் கொண்டும் அதை பறித்துக் கொண்டும் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளில் இளைஞர்களும் இளைஞர்களும் இரவெல்லாம் தூங்காமல் விடிய விடிய இந்த கலாச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் திகைத்துக் கொண்டிருக்கிறது.
நமக்கு மிகப்பெரிய திகைப்பெறும் என்று சொன்னால் அது இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அதிலும் குறிப்பாக சென்னையில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதை சிக்கி தவிக்கக்கூடிய இளைஞர்களில் முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறார் என்பது எந்த மாற்று கருத்தும் அல்ல. சமீபத்தில் 2 நாளைக்கு முன்பாக ஒருவர் தகவல் கொடுக்கிறார், அது வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறார். போய் பார்த்தா ஒரு இளைஞர் நம்முடைய மகல்லாவை சார்ந்தவர். என்ன பிரச்சனை அப்படின்னா, நைட்டு 9 மணிக்கு வேலை விட்டு வர்றான், அதிலிருந்து சாப்பிட்ட உடனே கிளம்பிடுறான். எங்கடா போற அப்படின்னா நம்மளையே முறைக்கிறான். அதிலிருந்து பார்த்தா பயமா இருக்கு அப்படிங்கிறார். யாரு? பெத்த தாயும் தந்தையும் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பார்த்து அச்சப்படுறாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எங்கடா போற, சும்மா நான் வெளியே போறேன் அப்படிங்கிறான். போயிட்டு எப்போ வர்றான்னு பார்த்தா காலையில வர்றான். என்ன அப்படின்னா, போகும்போது என் புள்ள மாதிரி போறான், வரும்போது பார்த்தா 4 நாள் நடந்து வர்றான் சார். என்ன காரணம் அப்படின்னா, போதை பொருட்களுக்கு அடிமையாகி விடுகிறார். போதை இல்லாமல் நல்ல பையனாக இருக்கிறான், போதையோடு வந்து விட்டான் என்று சொன்னால் தீயவனாகி விடுகிறார். கொஞ்ச நேரத்துக்கு சாயங்காலம் செய்தி வருது என்ன அப்படின்னா, அதற்கு நீங்க வந்து பார்த்துட்டு போனீங்கல்ல, பார்த்தா கடைசியில் போலீஸ் சாயங்காலம் வர்றான். என்ன அப்படின்னா, ஒரு நைட்ல போய் போதை அடிச்சுட்டு கடையெல்லாம் அடைச்சு ஒடிச்சு அங்கிருந்து ஜாமான் எடுத்திருக்கான். அப்படி எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, மேற்கத்திய நாடுகள் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக சென்னையில், அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு பல பேரும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும். நமக்கு மார்க்கம் சொல்லித் தரும் அல் அஷா கபலல் இஷா என்று சொல்வார்கள். இரவு உணவு இருக்கிறது, இஷாவுக்கு முன்னால் சாப்பிட்டு விட்டு இஷா தொழுதோறும் படுத்தோம். அதான் அல்லாஹ் சொன்னா, வஜால லக்குமுல் லைல லிதஸ்குனு ஃபீஹா. உங்களுக்கு இரவு ஏன் ஆகியிருக்கிறோம் அப்படின்னா, அதை நீங்க நிம்மதி பெறுவதற்காக. உடல் காலை முழுக்க உறுப்புகள் செயல்படுகிறது என்று சொன்னால், இரவில் தூங்குகிற பொழுதுதான் உள்ளுறுப்புகள் அதனுடைய வேலையை நிறுத்தி கொஞ்சம் ராகத்தில் இருக்கும். அதே வேலை கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது உடம்புக்கு கெட்டு போயிடும். அது இப்ப எப்படின்னா, மிட் நைட் பிரியாணி ஒரு ஃபேமஸா வைக்கலாம். மிட் நைட் பிரியாணி ஒரு நாளுக்கு பார்த்தா 50 கிலோ 100 கிலோ ஓடுது. யார் அப்படின்னா, எல்லாம் இந்த மாதிரி கொங்கை சாப்பிடுறவன், மது அருந்தவன், உனக்கெல்லாம் நைட்டும் பிரியாணி சுட சுட கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு கலாச்சாரம் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. அருமையான மக்களை, எதற்கு சொல்ல சொன்னால், நம் பிள்ளைகள் வீடு தங்குகிறார்கள் என்று பார்ப்பது ஒவ்வொரு பெற்றோருக்கும் கட்டாய கடமையாக இருக்கிறது. இரவில் வீட்டுக்கு 10 மணிக்கு முன்னால் வர்றானா, அவன் எங்க போனான், யார்கிட்ட சேர்றான் அப்படிங்கிறத பார்ப்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால், இன்றைக்கு அவன் மது அருந்துகிறான் இல்லையோ, ஒரு மாத்திரை நான்கு கிலோ வச்சுட்டா அப்படின்னா அவன் உடம்பெல்லாம் சிலிர்த்து விடுகிறான். யார் எவருன்னு அவனுக்கு தெரிய மாட்டேது. எவ்வளவு அடி கொடுத்தான் தாங்குறான், அவனுக்கு திருப்பி அடிக்க சூழ்நிலைக்கு ஆகி போச்சு. நீ ரோட்ட போறீங்க, எவனா எனக்கு முடங்க வருவான், நம்ம இதே பார்த்து போன்னு சொல்லி பாருங்களேன். நீங்க பார்த்து போன்னு சொல்லுவீங்க, அவன் டக்குன்னு கேள்வி அடிச்சிடறான். என்ன காரணம் அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய இது எல்லாமே போதைகள் நிறைந்திருக்கிறது. அதனால் யாரிடத்தில் பேச முடியாத சூழ்நிலைக்கு இருக்கிறது. எது தவறு எது சரி என்றே தெரியாமல் போய்விட்டது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எதற்கு சொல்ற நம்பியாத மக்களே, இன்றைக்கு பார்த்து முடிச்சது போதை பொருளை விற்கிறது யார் அப்படின்னா, யார் பதவிகளில் இருக்கிறார்களோ, யார் அரசியல் செல்வாக்கு இருக்கிறார்களோ அவர்கள் தான் அதிகமாக செய்கிறார்கள். கடந்த ஆட்சி அப்படி இருக்கிறது என்று சொன்னால், நடக்கக்கூடிய ஆட்சியும் அப்படித்தான் இருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எதற்கு சொல்ல சொன்னால், அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு அசிங்கமான வியாபாரங்கள் செய்து இன்றைக்கு மக்களை முட்டாளாக, மக்களை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். அருமையான மக்களே, குழந்தைகள் நாம் சரியான முறையில் வளர்த்தால்தான் அந்த குழந்தைக்கு நல்ல பிள்ளைகளாக இருப்பார்கள். தவிர அவன் வருமா, வயசுக்கு வந்துட்டான், பெரியாள் ஆயிட்டான், எங்க போறான் கேட்க முடியுதா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம புள்ள கேள்வி போய்தான். அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால சொல்றேன், இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்படக்கூடாது என்று சொன்னால், நாம் நல்ல நண்பர்களோடு சேர்க்கிறாரா என்று பார்க்க வேண்டும். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்களே, ஒரு நல்ல நண்பனோடு சேர்வது என்பது ஒரு அத்தர் வியாபாரி பக்கத்தில் அமர்வதற்கு சமம் என்று சொன்னார்கள். காரணம், அத்தர் வியாபாரி அத்தரை வைத்திருக்கிறார், நாம் பக்கத்தில் போய் உட்கார்ந்தோம் அப்படின்னா, ஒருவேளை வாடிக்கையாளருக்கு தேய்க்குகிற பொழுது நீயும் தேய்த்துக் கொள்ள தருவார். அப்படி இல்லை என்று சொன்னால், வாடிக்கையாளருக்கு தேய்க்குகிற பொழுது அந்த நறுமணம் நம்மை ஒட்டிக்கொள்ளும். இப்படித்தான் நல்ல நண்பரோடு சேர்ந்தோம் என்று சொன்னால்
சொன்னால் நல்ல பண்புகள் நமக்கு வரும். தீய நண்போடு சேர்வது என்பது கொல்லன் பட்டறையில் அமர்வதற்கு சமம் என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்று சொன்னால் கொல்லன் பட்டறையில் அவன் இரும்பை பழுக்க காய்ச்சி அடிக்கிற பொழுது பழுக்க காய்ச்சுகிற பொழுது ஏற்படுகிற புகை நம்மை பக்கத்தில் வந்து நம்மை சூழ்ந்து கொள்ளும். இல்லை என்று சொன்னால் அவன் நெருப்பை மூட்டுகிற பொழுது அது தோல் நம்முடைய சட்டை ஓட்டையாகிவிடும். இது போன்றுதான் தீய நண்பனோடு சேர்வது என்பது கொல்லன் பட்டறையில் அமர்வதற்கு சமம் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் என்று சொன்னால், அருமையான மக்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேற்கத்திய நாடுகளில் நாம் அலசி ஆராய்ந்து பார்த்ததில் 33% ஆண் பிள்ளைகள் மதுவுக்கும் கொக்கைக்கும் அடிமையாக இருக்கிறார்கள். பெண்கள் விதிவிலக்கா 28% பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சமீபத்தில் நடந்த வர்ற ஒரு பெண் பேக்ல திறக்க என்னடா பார்த்தா பாட்டில் தூக்கி போடுது. எங்க நடக்குது? சென்னையில ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் நடக்குது. அல்லாஹ் காப்பாற்றும். பெண் பிள்ளைகள் பாட்டிலை தூக்கி பப்ளிக்ல போடுது அப்படின்னா இன்னைக்கு கலாச்சாரம் இந்த அளவுக்கு சீரழிந்து இருக்கிறதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அருமையான மக்களே, நம் பிள்ளைகளுக்காக சேகரிப்பது பெரிதல்ல, பிள்ளைகளுக்காக உழைப்பது பெரிதல்ல, அந்த பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கங்கள் கொடுக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே அருமையான மக்களே, நாம் குழந்தைகளை சிறந்த முறையில் வளர்க்க வேண்டும், கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் என்பது இறைவன் கொடுத்த அமானிதம். அந்த அமானிதத்தை நாம் சரிவர நாம் வளர்க்கவில்லை என்று சொன்னால் பின்னால் நாம் தான் அசிங்கப்பட வேண்டும். நாளை மறுமையில் குற்றவாளிகள் கொண்டில் நிறுத்தப்படுவோம் என்பது இந்த மாற்று கருத்தும் அல்ல. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மது என்கிற மோசமான போதை விட்டு அல்லாஹ் நம் சமூகத்தின் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு டீ கடையில போய் பாட்டில் தண்ணி வாங்குறான். என்ன அப்படின்னா சில் தண்ணி தான் கேட்கிறான். அவன் சில் தண்ணி தான் கேட்கிறவனை குடிக்க நினைக்கிறீங்க. அந்த சில் தண்ணி பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் வாங்கினா உள்ள 50 ரூபாய் தண்ணி சாராயக்க வச்சிருக்கிறான். ரெண்டையும் கலந்தடிச்சாதான் நல்லா இருக்கும் தண்ணி வாங்கிட்டு போறான். இன்னைக்கு தண்ணி பாட்டில் ஜாஸ்தியா விற்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி மது பாட்டில் அதிகமா விற்கிறதோ அது போன்று கூல் வாட்டர் விற்குது அப்படின்னா அங்க கூல் வாட்டர் ஏன் வாங்குறான் அப்படின்னா மதுவுக்காக. இன்னும் சொல்ல போனா வாயை கூட கொப்பளிக்க மாட்டான். அதை வச்சுதான் வாயை கொப்பளிக்கும். அல்லாஹ் காப்பாற்று. இந்த அளவுக்கு இன்றைக்கு சமூகம் மிக மோசமாக போய் கொண்டிருக்கிறது. நாம் துஆ செய்ய வேண்டும். நம் பிள்ளைகளை வளர்க்கிற விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் பிள்ளைகளின் நாடையும் அல்லாஹ் இந்த மது என்கிற மோசமான போதைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.